கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் வேதத்திலிருந்து நான் தியானிக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசிகளின் ஆசை. விசுவாசிகளின் ஆசை எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. உலகத்தில் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதத்தில் ஆசை வைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாராக இருக்க முடியும்? எல்லா ஆசைகளையும் துறைந்த புத்தரை சொல்லலாமா? இல்லை யெகோவா தேவனை சொல்லலாமா? யாருக்கு இந்த உலகத்தில் ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை உண்டு. கடவுளுக்கும் ஆசை உண்டு. ஆசை இல்லாத ஒருவரும் இல்லை, ஒரு ஜீவனும் இல்லை. இன்றைக்கு இந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசையாக இருக்க வேண்டும்? மனைவிக்கு புருஷன் மேல் ஆசை. ஆதியாகமம் 3:16 சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பிரியமானவர்களே, புருஷன் மேலேயே எப்பொழுதும் மனைவிக்கு ஆசை இருக்கும். என் புருஷன் அங்கே போகக்கூடாது, என் புருஷன் இங்கே பேசக்கூடாது, என் புருஷன் அங்கே நிற்கக்கூடாது. இப்படி புருஷனை குறித்த சிந்தனையிலேயே மனைவியானவள் இருக்கிறார். அவளுடைய ஆசை எப்பொழுதும் புருஷன் மேலேயே இருக்கு. என் புருஷன், என் புருஷன், என் புருஷன், என் புருஷன். பிரியமானவர்களே, புருஷர்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? 1 ராஜாக்கள் 11:1 சொல்லுகிறது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஆண்களுக்கு அநேக பெண்கள் மேல் ஆசை இருக்கு. பெண்களுக்கு ஆண்கள் மேல் ஆசை இருக்கு. ஆண்களுக்கு பெண்கள் மேல் ஆசை இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆசை ஆண்டவர் நியாயமான ஆசை என்று சொல்லுகிறாரா? மேலும் போஜன பிரியர்களுக்கு ஒரு ஆசை உண்டு. நிறைய சாப்பிடணும், விரும்பினதை சாப்பிடணும். நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் விரும்புகிறது ஆசை. உபாகமம் 12:20 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சியை புசிக்க ஆசை கொண்டு இறைச்சியை புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சியை புசிக்கலாம். எகிப்திலிருந்து அவர்கள் கானானை நோக்கி வருகிற பொழுது, நாங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லையே. நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது சம்பூர்ணமாய் சாப்பிட்டோம். வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் இப்படியாக நாங்கள் பலவிதமான உணவுகளை அடித்து புசித்து நாங்கள் அறிந்தினோமே. இங்கே வெறும் மன்னாவை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி இறைச்சியை புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் பூமியின் 4 திசைகளிலும் இருந்து காடைகளை அனுப்பினார். காடைகள் குவியல் குவியலாக அவர்களுடைய கூடாரங்களின் அருகிலே வந்து விழுந்தது. அடித்து புசித்தார்கள். வெறி. மனுஷனுக்கு சாப்பாட்டு மேல ஆசை. சாப்பாட்டுக்கு மேல ஆசை இருக்கிறவன் மாம்சத்தை புசிக்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கொண்டிருப்பான். சோம்பேறிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அவங்க ஆசை அவங்கள சாகடிச்சிரும்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 21:25 வாசிக்கிறோம், சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்கிறதில்லை, அதனால அவன் ஆசை அவனை கொள்ளும். வேலையே செய்யாம ஆசைப்படுவான் சோம்பேறி. வேலையே செய்யாம சோம்பேறி கூட ஆசைப்படுவான். ஆனா அவன் ஆசை அவனை கொன்னுடும். சிலருக்கு பணத்தின் மேல ஆசை. பிபி இருக்கும், சுகர் இருக்கும், அல்சர் இருக்கும், பலவிதமான தொடர் செயினை போல அவங்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்கும். ஆனாலும் பணத்தின் மேலே இருக்கிற ஆசை அவங்களுக்கு தீராது.
1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பணத்தின் மேல ஆசை வச்சு இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கையிலையும் 2000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, மில்லியன், ட்ரில்லியன், இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கு. இது எல்லாத்திற்கும் காரணம் பண ஆசை. இந்த பண ஆசையினாலே உலகத்தில் பல தீமைகள் நேரிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சிலருக்கு பொருள் ஆசை. ஒரு குண்டுமணி நகை இருக்குன்னு சொன்னால் அதை 1 பவுனாக மாற்றணும். 1 பவுன் இருக்குன்னு சொன்னால் அதை 10 பவுனாக மாற்றணும். அது 10 பவுன் இருந்தால் நகையின் மேலே பணத்தை போடணும், பொருள் சேர்க்கணும், செல்வத்தை சேர்க்கணும். வெள்ளி, பொன், வீட்டில் பல அலங்கார பொருட்கள், இப்படி எல்லா பொருட்கள் மேலே ஆசை. ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 33:31, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. எரிகோ பட்டணத்திற்குள் போகும் பொழுது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உள்ளே போய் ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நெருப்பினால் சுட்டடிக்கப்படுகிற எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடுங்கள். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, அதை மாத்திரம் நீங்கள் எடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஆகான் என்ன செய்தான்? உள்ளே போகும் பொழுது அங்கே உள்ளே இருந்த பாபிலோன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டான், பொன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டான், வெள்ளி உடைமைகளை எடுத்துக்கொண்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் கூடாரத்தின் நடுவிலே புதைத்து போட்டான். குடும்பமாய் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த பொருளாசையினாலே அவர்கள் குடும்பம் முழுவதும் நிர்மூலமானது. பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். துன்மார்க்க சிந்தை கொண்டிருந்து ஒருவன் ஆசைப்படுவானால் அந்த ஆசை அவனை அழிக்கும். சங்கீதம் 112:10 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கன் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது நிலைக்காது. ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது. கெட்ட குமாரனுடைய உமையில நம்ம பார்க்கிறோம். கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்த உடனே, தகப்பனுடைய ஆஸ்தியை அங்கே பிரித்து கொடுத்த உடனே அந்த கெட்ட குமாரன் வாங்கிட்டு இளையகுமாரன் என்ன செய்கிறான்? தூரதேசமாய் போனான். அவனுக்கு என்னென்ன ஆசைப்பட்டானோ எல்லாத்தையும் விரும்பினான். பொன்னாசை, பெண்ணாசை, மது ஆசை, எல்லா ஆசையும் விரும்பி எல்லாத்தையும் அனுபவிச்சான், எல்லாத்தையும் சீரழிச்சான். அவனுடைய ஆசை தீர எல்லாத்தையும் சீரழிச்சான். கடைசியிலே அவனுக்கு முடிவான ஒரு ஆசை வந்தது. அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த மாத்திரத்திலே அந்த தேசத்தில் குடியானவனிடத்திலே போய் அவனோடு சேர்ந்து கொள்ளுகிறான். அப்பொழுது இந்த இளையகுமாரனுக்கு, இந்த கெட்ட குமாரனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தன் தகப்பனிடத்திலே சொத்து இருக்கும்போது அதை பிரித்து கொண்டு போக வேண்டும், அதை கொண்டு போய் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் ஆசைக்கு இணங்க எல்லாவற்றையும் அனுபவித்தவன் கடைசியில் எல்லாம் அழிந்து போன பிறகு அவன் கடைசியாக எதுக்கு ஆசைப்பட்டான் தெரியுங்களா? லூக்கா 15:16 சொல்கிறார், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. துன்மார்க்கனுடைய ஆசை அழிந்து போகும். துன்மார்க்கத்தனமாக நான் எதை ஆசைப்பட்டு அனுபவிக்கிறனோ அதை எல்லாம் அழிந்து போகும். ஆனால் ஒரு நாள் பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவர்கள் கடைசியில் முடிவில் எதற்கு ஆசைப்படுவார்கள் தெரியுமா? துன்மார்க்கமாகவே வாழ்ந்து ஜீவித்தவர்கள் கடைசியிலே ஒன்றுக்கு ஆசைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 9:6 சொல்லுகிறது, அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடி அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும். எவ்வளவு மோசமான ஆசைகள்!
மனைவி மீது ஆசை, புருஷன் மீது ஆசை, சாப்பாட்டின் மேல் ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, இது எல்லா ஆசைகளுக்கு மேலே துன்மார்க்கமான ஆசை. எல்லா ஆசைகளிலும் ஒரு முடிவை எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நோக்கி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு, தம்முடைய மக்களை அழைத்து செல்வதற்கு அவர் வருகிற பொழுது, துன்மார்க்கர், உயிரோடு இருக்கிற துன்மார்க்கர் எல்லோரும் மலைகளை, குன்றுகளை எல்லாம் எங்கள் மேலே மூடிக்கொள்ளுங்கள், மனுஷகுமாரனுடைய கோபத்திற்கு எங்களால் நிலை நிற்க முடியாது என்று சொல்லி மரணத்திற்கு ஆசைப்பட்டு ஓடுவார்கள். அவர்கள் ஆசைப்பட்டு எதையெல்லாம் அனுபவித்தார்களோ அதையெல்லாம் அனுபவித்த பிறகு கடைசியில் அவர்களுக்கு எதன் மீது ஆசை வரும்? மரணத்தின் மீது. பிரியமானவர்களே, நீதியை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஆசைப்படுவார்கள்? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆசைப்பட வேண்டும்? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசை எதுவாக இருக்க வேண்டும்? நீதிமான்களுக்கு ஆசை இருக்கணும், நியாயமான ஆசையா இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களுக்கு நியாயமான எந்த ஒரு ஆசையும் அவர் நிராகரிக்கும்படி சொல்லுவதில்லை, அனுபவிக்கும்படி விட்டு விடுகிறார். பாவமான எந்த ஒரு ஆசையும் உங்களை மரணத்திற்கு ஆசை கொள்ள செய்யும் என்று சொல்லி அதை தடுத்து விடுகிறார். அதனால தான் அதை விலக்கி வைங்கன்னு சொல்றார். பிரியமானவர்களே, நீதிமான்களின் ஆசை எப்படி இருக்கும்னா அது நன்மையானதாக இருக்குமா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஆசை நன்மையை, நல்லதுதான் ஆசைப்படுவான் நீதிமான். தாவீதுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அரசனாக சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த தாவீது, ஆண்டவருடைய ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு வல்லமையோடு கூட இருந்த அந்த தாவீதுக்கு அரண்மனையில் இருப்பது ஆசை அல்ல, ஜனங்களை அதிகாரம் செய்வது ஆசை அல்ல. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை. அதைத்தான் சங்கீதம் 63:2-4 வசனங்கள் சொல்லுகிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தரிசிப்பதில் அவன் ஆசைப்பட்டான். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் ஆலயத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோமா? நம்ம தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? நம்முடைய ஆசையெல்லாம் உலக பிரகாரமாகவே இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய ஆசை, உண்மையிலே நீங்கள் நீதிமான்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆசை நன்மையானதாக இருக்க வேண்டும். தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை தரிசிக்க ஆசைப்பட்டான். நீதிமானாகிய ஆபிரகாமினுடைய ஆசை என்ன? நீதிமானாகிய ஆபிரகாமுக்கும் ஆசை இருந்தது. அவர் கூடாரவாசியாக, அவர் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்து கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார். எப்பொழுது ஆண்டவருடைய நாளை அவன் கண்டான்? ஆண்டவருடைய நாளை கண்டு களி கூர்ந்தானே. அப்படி என்றால் ஆபிரகாம் பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே முதல் முறை வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரை எப்பொழுது கண்டு அவன் களி கூர்ந்தான்? மோரியா மலையிலே தன் மகனை பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொன்னபொழுது அதை கொண்டு போய் அவனை கிடத்திவிட்டு கத்தியை ஓங்கி கழுத்திலே கொண்டு வரும் மட்டும் ஆண்டவர் தடுக்காமல் இருந்தார். கடைசி நிமிஷத்தில், உன் மகன் மேல் கையை போடாதே, அதோ முட்புதலில் சிக்கி இருக்கிற அந்த ஆட்டை கொண்டு வந்து அவனுக்கு பதிலாக பலியிடு என்று சொன்னாரே, அந்த இடத்தில் ஆண்டவருடைய முதலாம் வருகை, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை, ஆண்டவருடைய மூன்றாம் வருகை அனைத்தையும் அவன் பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். உன் ஜனங்களுக்காக என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக முற்புதரிலே சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டை போல
நெருக்கப்படுவார். அவர்களுக்காக தன் உயிரை கொடுப்பார். அவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் என்னிடத்தில் வருவார். திரும்பவும் உங்களை அழைத்து செல்வதற்கு, உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வதற்கு மறுபடியும் 2ஆம் முறை வருவார் என்று 3 வருகையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது அந்த நாளை கண்டு களிகூர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, செர்கியு பவுல் என்று ஒரு அதிகாரி இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை அப்படின்னா, அப்போஸ்தலர் 13:7 வாசிக்கிறோம், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கி பவுல் என்னும் அதிபதியினோடு கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? கொஞ்ச நேரம் ஆலயத்தில் உட்காந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடுது. அதே ஒரு தியேட்டர்லையும் ஒரு டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தோம், ஒரு செல்லுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆசை இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஆசை இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செர்கியு பவுலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், பவுல் மூலமா பர்னபா மூலமா ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டான். நீதிமான்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற நன்மையான ஆசை இருக்கும். கிரேக்கருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. இந்த கிரேக்கர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு இருந்த பொழுது இந்த கிரேக்கர்கள் வந்து சீஷரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனம் சொல்லுகிறது, பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தசாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவை காண்பதற்கு ஆசையாக இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கோ அவரை என் கண் முன்னிருந்து அகற்றும், அவனை என் கண் முன்னிருந்து அகற்றும், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். ஆனால் கிரேக்கர்களோ ஞானத்திற்கு ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் நீதிமான்களுடைய ஆசை, நியாயமான ஆசை, நன்மையான ஆசை. பவுலுக்கு ஒரு ஆசை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிறந்து கிறிஸ்துவனோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. இந்த மாம்சீக மரணத்தை விட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாய் நான் போக வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டு என் கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த நித்திய காலமாய் வாழக்கூடிய அந்த தேவனிடத்தில் நித்திய ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய ஆசைப்பட்டான். பிரியமானவர்களே, இயேசு கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நாம கிறிஸ்து கூடவே இருக்கணும்னு ஆசை இல்லையா? அப்படி ஆசை இருக்குன்னு சொன்னா ஆண்டவரை நாம் உண்மையிலே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சிமியோன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் இடத்துல சொன்னார், நீ இயேசுவை காண மட்டும் மறிக்க மாட்டாய் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக கன்னி மரியாளுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு வந்து ஆலயத்திலே நிற்கும் பொழுது அவரை தங்களுடைய சீமோனுடைய கைகளில் அதை வாங்கி, இதோ இஸ்ரவேலின் இரட்சகரை என் கண்கள் கண்டது, என்னை சமாதானத்தோடு அனுப்பிவிடும் என்று சொல்லி சொன்னான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் தரித்திரனாய் வாழ்ந்தவனின் ஆசை என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் தரித்திரனாய் வாழ்ந்தவனுடைய ஆசை. எனக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனால் தரித்திரராக இருக்கிறோம். தரித்திரராகவே இருக்கிற நமக்கும் ஒரு சில ஆசை இருக்கு. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறோம். லாசரு என்ற செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் விரும்பி சாப்பிட்டான்.
விரும்பி சாப்பிட்டான். ஆனால் அவனுடைய மேஜைக்கு அருகிலே ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் ஜீவனம் பண்ணுவதற்கு, அந்த மேசையின் கீழ் விழுகிற துணிக்கையை தின்பதற்கு அவன் ஆசைப்பட்டு காத்திருந்தான். பிரியமானவர்களே, அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒருவேளை சாப்பாடு இருந்தால் போதும் ஆண்டவரே, அந்த ஒருவேளை சாப்பாடு இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு குறைஞ்ச சாப்பாடு இருந்தால் போதும் என் ஜீவனம் பண்ணுவதற்கு, ஆனால் நான் மரித்து நித்தியமாய் ஆபிரகாமினுடைய மடியில் இருக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் அந்த நித்தியமான போஜனத்தை நான் புசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்கள் உலகத்தின் ஆசை எல்லாவற்றையும் சிலுவையில் அடிச்சிடணும். நீதிமான்களுடைய ஆசை மட்டும்தான் நித்தியமானது. நீதிமான்களுடைய ஆசை மட்டும்தான் பரலோகத்துக்குரியது, பரம வாசஸ்தலத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியது. அப்படி என்றால் உலகத்தின் ஆசைகளை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தின் இச்சைகளின் ஆசைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மாம்ச இச்சைகளின் ஆசைகளை சிலுவையில் அடித்து விடுங்கள். சாப்பாட்டு போஜன பிரியனாய் வாழாதீர்கள். பொருளாசையிலே வாழாதீர்கள். பண ஆசையிலே இருக்காதீர்கள். இச்சையின் வெறிபிடித்த ஆசையில் இருக்காதீர்கள். பொன்னாசை, பெண் ஆசை, மண் ஆசை எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். ஆண்டுடைய வேதத்தை தியானித்து வேதத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நியாயமான ஆசைகள் இருக்குமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவிசுவாசத்தோடு சில ஆசைகள் இருக்கும். ஆண்டுடைய அற்புதத்தை பார்க்கணும். அவிசுவாசத்தோடு வருகிறவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறாது. இந்த காலை நேரத்திலும் அவிசுவாசத்தோடு ஆண்டவருடைய அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அந்த ஆசை நிறைவேறாது. இங்கே விசுவாசம் இல்லாமல் ஏரோது இயேசுவின் அற்புதங்களை காண ஆசைப்பட்டான். லூக்கா 9:9 சொல்லுகிறது, யோவானை நான் சிறைச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க ஆசைப்பட்டான். அவரை பார்க்க விரும்பினான். நான் யோவானை சிறைச்சேதம் பண்ணிட்டேன், இப்போ இவர் அற்புதங்களை செய்கிறாரே, இவர் யார், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பிலாத்துவினிடத்தில் ஏரோது இயேசு கிறிஸ்துவை ஏரோதுனிடத்தில் அனுப்பினார்கள். ஏரோதுனிடத்தில் சென்ற பொழுது ஏரோது கேட்கிறான். லூக்கா 23:8-9 வாசிக்கிறோம், ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருந்ததினால் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய அற்புதத்தை காண ஆசைப்படாதீர்கள். துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். துன்மார்க்கமாய் இருந்து கொண்டே உலகத்தின் ஆசையில் உழன்று கொண்டே இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். இந்த ஏரோது துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். தன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டான். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இந்த ஆசை நிறைவேறினதா என்று சொன்னால் இல்லை. அவன் கேட்டபொழுது ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். பிரியமானவர்களே, இயேசுவிற்கு கூட ஒரு ஆசை இருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், உலகத்தை படைத்த உன்னத இரட்சகருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. பிதாவுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தம்முடைய குமாரன் மூலமாக ஆதாமுடைய பிள்ளைகள் அனைவரையும் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆசை இருந்ததை ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். என்ன ஆசை இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கும்? அவர் இந்த உலகத்தில் எதையுமே நான் அனுபவிக்கலை, நான் வீடு வச்சில்லை, நான் வாசல் எனக்கு இல்லை, எனக்கு சொந்தமான ஒரு நிலம் இல்லை, எனக்கு சொந்தமான பொண்ணோ பொருளோ எதுவுமே இல்லைன்னு ஆசைப்பட்டாரா? இல்லை. எதுக்காக ஆண்டவர் ஆசைப்பட்டார்?
லூக்கா 22:15 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். பாருங்க, அந்த பஸ்காவின் போஜனத்தை சாப்பிடுவதற்கு ஆண்டவர் ஆசைப்பட்டார் சீஷர்களோடு. ஆனால் அந்த பஸ்கா பலியாகவே தன்னை ஒப்பு கொடுக்கிறதுனாலே அதை சாப்பிடுவதற்கு அவர் கூடாதவராக இருந்தார். ஆனால் அவர் இப்பொழுதும் அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று நமக்காய் காத்திருக்கிறார். 16 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் அப்பத்தை பிட்டு சீஷரிடத்திலே கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய நியாயமான ஆசைகளை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கேட்கக்கூடிய வல்லமையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆசையோடு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்திருக்கிறோமா? அவரோடு கூட நாம் போஜனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே. அந்த நித்தியமான அந்த ராஜ்யத்திலே ஒரு நீண்ட மேஜையிலே ஆண்டவர் தன்னுடைய அரைக்கச்சையை கட்டிக்கொண்டு அங்கே பிதாவுடைய சமூகத்திலே ஒரு நீண்ட மேஜை இருக்கும். அந்த மேஜையில 2 பக்கங்களிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பல மைல்கள் தூரம் அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவானவர் சிலை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு நமக்கு பரிமாறுகிற அந்த ஒரு காட்சியை நாம் பார்க்க வேண்டாமா? அப்பொழுது அவரும் நம்மோடு கூட அமர்ந்து நித்திய ஜீவகாலமாய் புசிக்கக்கூடிய ஆகாரத்தை அவர் சாப்பிடுகிறதை நாம் பார்க்க வேண்டாமா? அந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆசை வெறுத்து விடுவோம். நரகலான இந்த உலகத்தின் ஆசை வெறுத்து விடுவோம். அழிவான இந்த உலகத்தின் ஆசையை சிலுவையில் அடித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டது போல அவருடைய ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாய் வாழ்வோமா? நித்திய நித்தியமாய் அவரோடு கூட அந்த நித்திய போஜனத்தை புசிப்போமா? அப்படிப்பட்ட ஆசையோடு கூட இந்த நேரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள பிதாவே, துன்மார்க்கனுடைய ஆசை அழிந்து போகக்கூடியது, நித்தியமாய் அழிந்து போகக்கூடியது. அது 2ஆம் மரணத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடியதாய் இருக்கும். ஆனால் நீதிமான்களுடைய ஆசையோ நன்மையானது, நீதியானது, நியாயமானது. வேதத்தை தியானிக்க ஆசைப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தரிசிக்க ஆசைப்பட வேண்டும். தேவனோடு கூட இளைப்பாறுதலில் அவரோடு கூட இருக்கும்படி ஆசைப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய சீஷர்களோடு இருந்தபொழுது திருவுளம் பற்றின அந்த வார்த்தையின்படி அவரோடு கூட நித்திய போஜனத்தை புசிப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆசை நிராசையாய் போகாதபடி நிறைவேறக்கூடிய ஆசையாய் இருக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.